அன்பினர்களே, நாம் மீண்டும் வளைகுடாவின் பக்கம் திரும்பி இருக்கின்றோம். ஒரு அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கின்றது. மிகப்பெரிய அதிர்ச்சி, அவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியாகவும் அது பார்க்கப்படுகின்றது. என்னவென்றால், ஒரு ஈரான் சீனாவிடமிருந்து சூப்பர்சோனிக், இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கின்றது. சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல் ஃப்ரம் சைனா. அதாவது சீனாவிடம் வந்து சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்க முடிவு செஞ்சிட்டாங்க. அதுவும் வெரி ஷார்ட்லி தரையிறங்குது. அது கூடுதலாக அவங்களோட வர்த்தக கப்பல் வர்த்தக விமானம் கமர்சியல் ஷிப் இந்த பிளைட் மூலமாக தான் இறங்க போகுது. அது குறித்தும் இப்போது சீனாவில் ஒரு டீம் ஒன்று சொன்னமில்லை, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். ஈரானின் உயர்மட்ட இராணுவ தரப்பு அங்கே குடிகொண்டிருந்துரு, அங்கே முகாமிட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டங்களை இறக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுல தான் சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு, அதாவது இவட ஆபிரஹாம் லிங்கனையும் ஜெரார்ட் ஃபோல்டையும் சந்திக்கிறதுக்குரிய ஐட்டம் இறங்க போகுது. இது ஜூன் 2025 ஆண்டில் ஈரான், கடந்த ஆண்டில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதலுக்கு பிறகு ஈரான் வான் பாதுகாப்பை கொள்வனவு செய்வதில் குறியாக இருக்குதான். அதாவது அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியா பாதிச்சிச்சு ஈரான். இப்ப வெரி ஸ்ட்ராங் பண்றாங்க. எந்த தாக்குதலுக்கும் வடிவேல் எதடிச்சாலும் தாங்குறான் இல்லை, இவங்களோட எந்த குறிக்கும் எந்த தாக்குதலுக்கும் தாக்கு பிடிக்கக்கூடியவாறு சீனா புல் பில்டப் பண்ணுது. அதுலதான் ஒன்று சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் கிரைஸ். அந்த குரூஸ்ல இருந்து தான் இறக்குறாங்க மிசைல், சைனா தான் இறக்குறாங்களாம் ஷிப் குரூஸ், அந்த கப்பல் தாக்கும் ஏவுகணைகள். ஈரான் சீனாவிடமிருந்து சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறாங்க நேற்று பீஜிங்கில். அமெரிக்கா இஸ்லாமிய குடியரசு மீது புதிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ள இந்த வேளையில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கின்றது சீனாவும் ஈரானும் இணைந்து. சீனாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாகவும், கடந்த ஆண்டில் அமெரிக்கா இஸ்ரேலின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதிலிருந்து இந்த வேகம் அதிகரித்திருக்கிறது. இப்ப அடிச்சுட்டான் இல்ல, நமக்கு இனி பாதுகாப்பு போதா இல்ல, அதை போய் மூக்கால முழுங்கி இருப்பாங்க சீனாவுடன். தாப்பா நாங்க நீ நண்பனுங்கிற நட்புங்கிற ஐட்டு அள்ளி இறக்குன்னு இறக்க போறாங்க. அதுக்குரிய பணம் நேற்றே ஒரு அரபு நாட்டிலிருந்து அது டிரான்சாக்சன் ஆகிருக்குதாம், சங்ஷன் ஆயிட்டாம். இது எப்படி உளவு தகவல்கள். சுமார் 290 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய மற்றும் கப்பல் பாதுகாப்புகளை தவிர்க்கும் திறன் கொண்ட CM-302 நாம் ஏற்கனவே நேற்று சொல்லிக்கிறோம் ஏவுகணைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பான ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இப்பகுதியில் அமெரிக்க படைகளை பெருமளவில் குவித்து வருகின்றது. அதிகரிப்பின் ஒரு பகுதியாக அது மத்திய கிழக்கிற்கு போர்க்கப்பல்களை அனுப்பி இருக்கின்றது. பந்தர் அப்பாஸிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறாங்க. ஆனா 700 கிலோமீட்டர் கொண்ட ஸ்கேனிங் பண்ணி அதிர்ச்சி சாத்தப்படுறாங்க. இதுவும் ஒரு அதிர்ச்சி தான் வருகிறது. ஏப்ரஹாம் லிங்கன் கேரியர் தாக்குதல் குழு ஏற்கனவே அரபிய கடலில் செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ஜெரால்ட் ஃபோர்ட் கிழக்கு மத்திய தரை கடலிலும் நிலை கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஈரானும் சீனாவும் தங்கள் பாதுகாப்பு உறவுகளை ஆழப்படுத்தி வருவதாகவே ஒரு அரபு தேச செய்தி சொல்லுகின்றது. கடந்த ஆண்டில் ஈரான் சீனாவின் தரையிலிருந்து வான் ஏவுகணை பெடர்களை தற்காப்பு நோக்கங்களுக்காக வாங்கியதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த நேரத்தில் சீனாவிடமிருந்து ஈரான் எத்தனை தரையிலிருந்து வான் பாதுகாப்புகளை வாங்கியது என்பது பற்றி இன்னும் சொல்லலை. ஈரானிய எண்ணெய் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடு சீனா. மேலும் மே மாதம் ஒரு அறிக்கையில் ஈரானின் கச்சா எண்ணெய் மற்றும் கண்டன்சேட் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 90% பெய்ஜிங்க்கு செல்கிறது என்று அமெரிக்க எரிசக்தி தகவல்கள் அவங்களோட நிர்வாகமே சொல்றாங்களாம். அதானே நேற்று ஒன்று பிடிச்சிக்கிறாங்களே. வரலாற்று உறவுகள் இருந்த போதிலும் பிராந்தியத்தில் உள்ள சில ராஜதந்திரிகள் சீனா மோதலில் அதிகமாக ஈடுபடுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று ஊகித்துள்ளனர். வர்த்தக பதட்டங்களுக்கு பிறகு பெய்ஜிங்கும் வாஷிங்டனும் ஒரு வகையான நல்லிணக்கத்தில் உள்ளன. நேற்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லுகையில், அமெரிக்கா சீனாவுடன் நிலையான உறவுகளை விரும்புகிறது என்றும், ஆனால் அந்த நாட்டை நம்பவில்லை என்றும் கூறுகிறாங்க. பேசுவோம் ஆனா நாங்க நம்ப மாட்டோம் சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் மாதம் தனது எதிர் தலைவர் ஜனாதிபதி ஜி பிங்குடன் சீனாவில் நடைபெறும் ஒரு உயர் பங்கு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சீனா மற்றும் ஈரான் இடையே பல தசாப்த கால பாதுகாப்பு உறவுகள் உள்ளன. 1980களின் பிற்பகுதியில் ஈராக்குடனான போரில் ஈடுபட்டிருந்த போது வடகொரியா வழியாக சீனாவில் இருந்து HY-2 சில்க் வேர்ம் குரூஸ் ஏவுகணைகளை ஈரான் பெற்றது. அங்கேயும் ஒரு கப்பல் ஏவுகணை எடுத்துக்கிறாங்க. இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு ஈரான் சீனாவின் தரையிலிருந்து வான் ஏவுகணை பெற்றல்களை பெறுகிறது. டேங்கர் போர்கள் என்று அழைக்கப்படும் போது குவைத்தை தாக்கவும் அமெரிக்க கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கரை தாக்கும் இஸ்லாமிய குடியரசு ஏவுகணைகளை பயன்படுத்தியது. 2010ஆம் ஆண்டில் சீனாவிடமிருந்து ஈரான் HQ-9 விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை பெற்றிருந்தது. கடந்த ஆண்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் ஈரானின் இராணுவம் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இஸ்ரேல் ஈரானின் வான் பாதுகாப்புகளில் பெரும் பகுதியை அழித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய குடியரசான ஈரான் ஏற்கனவே ரஷ்யாவின் S-300 பயன்படுத்துவதாக நம்பப்படுகிறது. இது சில குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறனை வழங்குவதோடு கூடுதலாக விமானங்கள் மற்றும் UHV ஈடுபாடுகளை பயன்படுத்தப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்று முழுதாக மாறுகின்றது. கூடுதலாக அது பழைய சீன அமைப்புகளையும் தொடர் மற்றும் பவர் 373 போன்ற உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பேட்டரிகளையும் கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு கப்பல் எதிர்ப்பு கப்பல் ஏவுகணைகளை வழங்குவது மிகவும் தீவிரமாக கருதப்படும் ஒரு விடயம் என்றும், ஏனெனில் அவை தாக்குதல் ஆயுதங்கள் CM-302 ஏவுகணைகளுக்கான வெளிப்படையான இலக்குகள் அமெரிக்க போர்க்கப்பல்களால் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. கடல் வழி எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் சுமார் 20% கடந்து செல்லும் குறுகிய கடல் வழி சேனலான அந்த ஹார்முஸ் சேனலுக்குள் ஜலச்சந்தியிலிருந்து மூடுவதாக ஈரான் கடந்த காலங்களில் அச்சுறுத்தியது. போர் ஒன்று வருமானால் அது தொடர்ந்து மூடப்படும். கடந்த வாரம் ஒமான் மற்றும் ஈரானில் உள்ள முசந்தம் திகபத்திற்கு இடையே உள்ள மிக குறுகிய இடத்தில் வெறும் 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹார்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் தற்காலிகமாக மூடியது. கடந்த வாரம் ஹார்முஸ் ஜலச்சந்தி ஒமான் வளைகுடா மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடலில் ஈரான், சீனா மற்றும் ரஷ்யா ஆகியவை கூட்டு இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டது. 1980களில் ஈராக்கிய படைகள் நீர் வழிக்கு அருகில் ஈரானிய எண்ணெய் டேங்கர்களை தாக்கிய போது ஹார்முஸ் ஜலச்சந்தி ஈராக் போரின் குறுக்குவெட்டில் சிக்கியது. ஹார்முஸை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்திய போதிலும் அது அதை செய்யவில்லை. போர் ஆரம்பத்தில் வணிக கப்பல் போக்குவரத்தில் 25% வீழ்ச்சிக்கும் எண்ணெய் விலையில் கூர்மையான உயர்வுக்கும் வழிவகுத்தது. இருப்பினும் கடல் வழி தாக்குதல்களை நடத்துவது ஈரான் மற்றும் பெய்ஜிங்கிற்கு எதிராகவே முடியும். சீனாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் கிட்டத்தட்ட 45% ஹார்முஸ் ஜலச்சந்தி ஊடாகவே செல்கிறது. சீனா மற்றும் ஈரான் ரயில் இணைப்பை கொண்டிருந்தாலும் கடல் வழி கச்சா எண்ணெய் சீனாவிற்கு ஈரானின் ஏற்றுமதியில் பெரும்பகுதியை இன்னும் கொண்டுள்ளது. வடமத்திய வட ஆப்பிரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பகுதிகள் பற்றிய மேலதிக கவரேஜ் மற்றும் பகுப்பாய்வுகளையும் இந்த செய்திக்குள்ள கொண்டு வரலாம். ஆனாலும் நாம கூடிய செய்திகளை அள்ளிவர முடியாது என்பதாலும் நாங்கள் இதிலிருந்து முடிவு பெறலாம். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா ஒரு அதிர்ச்சி அடைந்து சொல்லப்படுகிறது. ஏனெனில் சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் குரூஸ் மிசைல் என்பது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுது. ஏற்கனவே நாம பல தடவை சொல்லிட்டோம். இவங்களோட ஒரு ஆளில்லா விமானம், ஒரு ஆளில்லா உளவாளி ஒன்று போய் அவங்களோட ஏப்ரஹாம் லிங்கத்தை தாக்க பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸிங். அதனால அந்த எல்லையை விட்டு நகர்த்தி இப்ப 500 மைல் தொலைவில் இருக்கிறாங்க. இப்ப 500 மைல் தொலைவில் இருந்து பந்தர் அப்பாஸை நோக்கி நகர்கின்ற போது நிச்சயமாக 700 கிலோமீட்டர் ஸ்கேன் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஈரான் பலம் பெற்றிருந்தால், இப்பொழுது சீனா கொடுத்திருக்கின்ற இந்த சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் குரூஸ் மூலம் மிசைல் மூலம் அள்ளி எறியலாம். அப்ப இவங்களோட இவங்களோட ஜெரால்ட் ஃபோர்டுக்கும் அப்புறம் இவங்களோட ஏப்ரஹாம் லிங்கனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கொடுத்திருக்குது. தலை தப்பின சம்பிராம் புண்ணியம் என்று அங்க விட்டு கிளம்பி போறீங்களா இல்லது ஈரானுக்கிட்ட அடிபட்டு சாக போகுதான்னு 2 ஷிப்பும் முடிவு பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கும் ஏப்ரஹாம் லிங்கனுக்கு 5 வயசு தான் இருக்குதான். அதுக்குள்ள அவர் மூழ்கடிக்க போற ஒருத்தர். அந்த 5 வயசுக்குள்ள இப்ப ஈரான் கையில மாட்டினா சங்கூதி விட்டுருவான். அதனாலதான் இப்ப இவங்களோட இந்த குரூஸ் மிசைலை கொண்டு வந்திருக்கிறது காரணமே. 2 கப்பல்களை அடிக்கிறது கூடியது. அது தோல்ல வச்சு அடிக்கலாம், இவங்களோட யுத்த தாங்கில வச்சு அடிக்கலாம். எல்லா வகையிலையும் அடிச்சு சாத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை தான்
சீனா கொடுத்திருக்கு, இது இறக்க போறாங்க. அப்ப இந்த இந்த 20 வெள்ளிக்கிழமை யுத்தம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறது இந்திய தரப்பால. இந்தியாவில் டு நைட் என்றே சொல்லி 3 நாளா சொல்றாங்க. இப்ப ஒரு பிந்திய தகவல், வெள்ளிக்கிழமை நாளை பேச்சுவார்த்தை இருக்குல்ல ஜெனீவாவில், 3ஆம் சுற்று தேர்ட் ரவுண்ட் டேபிள், அந்த பேச்சிலே ஒன்றும் நடக்க போல. ஏன்னா ஈரான் எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடா கண்டன் விடா கண்டன். எனவே அவங்களோட யுரேனியம் சம்பந்தமாக அமெரிக்கா கொடுக்கின்ற அழுத்தத்தை ஒருபோதும் ஈரான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று உறுதியாக வெளியுறவு அமைச்சர் அரக்சி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பல தடவை பல இடங்கள்ல யூஎன் அமைப்பிலையும் சொல்லிட்டார். அது எங்கள் பாதுகாப்பு கருதி, எங்கட மக்கள் சரி, எங்கட மின்சார உற்பத்திக்கு சொன்னதுல ஒன்றும் தலையிட முடியாது, நாங்க அணு உண்டு செய்யல, நீங்க வந்தா பாருங்கன்னு அங்க வெளிப்படையான ஓப்பன் டாக் பண்றாங்க. அதெல்லாம் இல்லை. உன்னிடத்துல யுரேனியம் இருக்கக்கூடாது என்பதுதான் அமெரிக்க நெய்நாட ஒற்றப்புடி. அதுக்கான காரணம் இங்க நெதன்ஸ் மாமுட இருக்கம். அதனால இப்ப இவங்களோட இந்த குருஸ் மிசைல் வந்துச்சுன்னு சொன்னால் இவங்களோட 2 ஷிப்பும் தப்புறது கஷ்டம். அதுக்கு மேலளவு பாருங்க, இப்ப ஈரான் பல்முனை தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறது. இப்படிதான் அங்க சொல்லாமல் சரியாக சொல்ல போனோம் என்றால், ஈரான் ஒரு பல்முனை தாக்குதலுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்தி தயார் நிலை வச்சிருக்குது. ஒரே ஒரு உத்தரவு மட்டும் பெரிய நெய்னா இங்க யாரு ஈரான் நெய்னா கொடுக்கணும். அது கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியப்படும், கொடுப்படும். இவங்கள அதாவது அவங்க இது இப்படித்தானே அந்த பந்தர் அப்பாஸை நோக்கி இவங்களோட ஜெரால்ட் அவரும் ஆமர் வந்துடுச்சு. இதெல்லாம் நகருகின்ற போது 700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் கணிக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் பலம் புரிந்திருக்கின்றால், அப்ப 700 கப்பலுக்கு அங்கால அடியிலிருந்து வாண்டா குறைஞ்சது இவர் பறந்து வாழ்ந்தாலும் 2-3 மணி நேரம் தேவைப்படும். அந்த 2 மணி நேரத்துல வளைகுடா முற்றுமுழுதாக ஈரான கட்டுப்பாடுல இப்ப இருக்குது. அது மிக முக்கியமான ஒரு விடயம். இருந்து சாத்தக்கூடிய அளவுக்கு தன்னை பாயிண்ட் எடுத்துக்கொள்ளும். இப்பயே பாயிண்ட் எடுத்திருங்க, அது பெரிய ரவுண்ட் பாயிண்ட் எடுத்திருக்குது. பார்க்கலாம், மிகப்பெரிய ஒரு ராணுவ ஆய்வாக பார்க்கலாம். இன்னும் தொடராக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து உங்களுக்கு 5 மணி நேரங்களுக்கு ஒரு தடவையாக ஒரு காணொலி வழங்கலாம் என்று பார்க்கின்றோம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.